இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. விஹாயிண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸோ இப்போ நம்ம பேச போறது ஆவணி மாதம் பத்தி. ஆவணி மாதம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி அமையும் இருக்கு? அதாவது மகர ராசிக்கு இப்போ டைம் நல்லா இருக்குன்னு எல்லா இதுலேயும் சொல்லியிருந்தேன். பட் மாத கணக்கில் பார்த்தா இந்த மாதம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். எதனால் அப்படின்னா அஷ்டமாதி மாதம்னு சொல்லுவாங்க. அஷ்டம்னா 8. 8ஆம் மாதத்தில் டிசிஷன் மேக்கிங் தப்பாகும். ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளுடைய முடிவு கொஞ்சம் ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் நல்லது பேசினாலும் தப்பாக அவங்க பேசக்கூடிய தன்மைகள் இருக்கும். நம்ம நல்லது பண்ணாலும் தப்பாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் நம்ம இல்லக்கவே மாட்டோம். என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. நான் தான் இல்லையே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்கன்னுவாங்க. நீங்கள் ஏதாவது பதில் சொன்னீங்கன்னா பார்த்தீங்களா அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த சப்ஜெக்டே உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் உங்களை அதை ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. பண விவகாரங்கள் நல்லாயிருக்கு. அதேமாதிரி தம்பி தங்கைகளுக்கு நல்லாயிருக்கு. டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கணும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் பேங்க் பேலன்ஸ் உயரும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஒரு நல்ல ஃபார்ச்சுனேட்டாக இடமாற்றம் எதிர்பார்த்துட்ருக்க, சரியாக சிக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஏதாவது கற்றுக்கலாங்கிற ஒரு எண்ணம் தோணும். மாஸ்டரிங் ஒர்க் பண்ணலாம். மாஸ்டரிங் ஒர்க்னால் என்னென்னா, இது ஒன்றை மட்டும் பண்ணிகிட்ருக்கோம், அடுத்தது அந்த மாதிரி மாஸ்டரிங் ஒர்க் பண்ணிக்கலான்னு ஒரு எண்ணம் தோணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளை எல்லாம் பிரயோஜனப்படுத்திக்கிறாங்க, பட் பெனிஃபிட் இல்லையேங்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ் இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். திடீர் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், சாகசங்கள் தவிர்த்துக்கணும். இரவு நேர பிரயாணம் இந்த மாதம் ஆகாது. தடங்கள் பிரச்சனை தான் வந்தால் நம்மக்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அதை நம்ம ஒத்துண்டு பேசாமல் விலகி இருக்கிறது நல்லதாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உண்டு. புது தொழில் தொடக்கம் வேண்டாம். அதே மாதிரி புது காரியங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில முக்கிய முடிவுகள் பெரியவங்ககிட்ட கேட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு சம்பந்தமான பயணங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளலாமா? இந்த மாதம் வெளிநாடு விஷயங்கள் நான் எப்பவும் போயின்னு இருக்கேன்னா பிரச்சனை இல்லை. பட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இல்லை போயே ஆகணும்னா பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சிட்டு போகலாம். பொதுவாக மகர ராசிரியர்கள் இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா 2 கட்டமாக இருப்பாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இது மாஸ்டரிங்கில் 2 விஷயம் சொல்லுவாங்க. MBAல ஒரு 2 பாடம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஹாவ் அ கன்ஃபியூஷன் யூ வில் கெட் அ சொல்யூஷன் வாங்க. அதாவது நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது சொல்யூஷன் தானாக அதில் கிடச்சிரும். பிகாஸ் நீங்கள் அதை தேடி போக ஆரம்பிச்சிருவீங்க. அது ஒரு நல்ல விஷயம். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்ஃபியூஷன் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இன்னும் கிளியர் இல்லைன்னு அர்த்தம். அதாவது அந்த இடம் தெளிவு இல்லைன்னு அர்த்தம். 2வது. 3வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபியூஷனை முதல்ல நம்ம மட்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எல்லாத்துக்கிட்டே அதை விட்டுறணும். அதுலேருந்து ஒரு முடிவு ரிசல்ட் வரும் பாருங்கள், அதுதான் சக்ஸஸை கொடுக்கணுவாங்க. ஸோ மகர ராசிக்கு எப்போவுமே கன்ஃபியூஷன் இருக்கும், முடிவெடுக்க முடியாது. அது பொதுவாகவே எல்லா மாதமும். அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தடுமாற்றம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் தெளிவாக இருந்ததுன்னா ஒரு காரியத்தில் இறங்க, தெளிவில்லாத இறங்கவே பண்ணாதீங்க. இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்கணுமா? அது மட்டும் இல்லாத எனக்கு மனசில் படுது இது வேண்டாம் தோணுதுன்னா அது வேண்டாம். எனக்கு மனசில் என்னமோ படுது இது வேண்டாம், என்னோடய இன்ட்யூஷன் சொல்லுது இது வேண்டாம் அப்படின்னா வேண்டாம். சரி. அதுவும் இல்லாமல் இந்த ரொம்ப இது சொல்லணும், இந்த காடு தோட்டமெல்லாம் இருக்காங்கல்ல, இந்த விஷச்செடி இது வைரல் ஃபீவர் இதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். உடல் ரீதியாக அதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆல்ரெடி பிரச்சனை, அலர்ஜிக்கு, அதே மாதிரி ஃபுட்டு இல்லாமல் இருக்கிறது, இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷ ஜந்துக்கள், அதுகிட்ட கவனமாக இருக்கணும். சிறப்பு சார். பண வரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீருமா? பண வரவு நல்லா இருக்குது உங்களுக்கு. மகர ராசிக்கு இந்த மாதம் பணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி. மன ரீதியாகவும் சில விஷயம் நடக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். மற்றபடி மகர ராசிக்கு எல்லா விஷயத்துக்கும் நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தொழில் புதுசாக தொடங்காமல் இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே அவங்களுக்கு இருந்துருக்கும். கூட்டு தொழில் இந்த மாதம் ஆகாது. குழந்தைகளோட படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி சார்? குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஜாதகத்தில் நல்லா இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் குழந்தையோட படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருந்துருக்கும். இடமாற்றமும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அவங்களுக்கு. டியூஷன் எதாவது மாற்றுறாங்க,
அதாவது புது படிக்க வைக்கிறாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆவணி மாதம் இந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டா சிறப்பா அமையும் மகர ராசி நேயர்களுக்கு அப்படின்னா பெருமாள் வழிபாடு, ஐயப்ப சாமி வழிபாடு. ஆவணி அப்படின்னாலே ஆன்மீகமும் மாற்றங்களும் நிறைந்த மாதமா கருதப்பட்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கையில இந்த மாதத்துல நிறைய சிறப்பு திருநாட்களும் வந்துட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், ஆவணி ஆவட்டமா இருக்கட்டும், வரலட்சுமி நோன்பா இருக்கட்டும். சொல்லுங்க சார், இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மாதமா இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்? அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆவணி மாதத்தில் என்னென்ன டேட்டெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது ஆவணி 18 தமிழ் மாதத்தில் ஆவணி 18 வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வந்து வருது. ஆவணி 28 திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி 6ஆம் தேதி வளர்பிற சுப முகூர்த்தம், அதாவது ஆகஸ்ட் 23. அது ஆகஸ்ட் 27 ஆவணி 10 வியாழக்கிழமை அன்றைக்கும் சுப முகூர்த்தம். ஆவணி 27 செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஆவணி 31 செப்டம்பர் 17 வியாழக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஸோ வளர்பிறையில் முகூர்த்தம் இவ்வளோ இருந்துருக்கு. அமாவாசை 25 ஆவணி 25 வெள்ளிக்கிழமை வருது. பௌர்ணமி 11 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. கிருத்திகை வந்து ஆவணி 17 வியாழக்கிழமை. சஷ்டி வந்து 1 ஆவணி 1 செவ்வாய், 16 புதன், 31 வியாழக்கிழமை. சங்கடஹர சதுர்த்தி 14 ஆவணி 14 திங்கக்கிழமை வருது. ஏகாதசி பார்த்திங்கன்னா ஆவணி 6 ஞாயிற்றுக்கிழமையும் 21 திங்கக்கிழமையும் இருந்துருக்கு. பிரதோஷம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி 22 செவ்வாய்க்கிழமையும் இருந்துருக்கு. மாத சிவராத்திரி 23 புதன்கிழமை ஆவணி. சதுர்த்தி அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. இத்தனை நல்ல நாட்கள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இந்துக்கள் பண்டிகை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வருது. இது ஆவணி 4 வந்து வரலட்சுமி விரதம். ஆவணி 21 பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். ஆவணி 9 26 ஓணம் பண்டிகை. அதே மாதிரி ஆவணி 10 வந்து ஆவணி ஆவட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி 10 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் வந்திருக்கு. ஆவணி 11 காயத்ரி ஜபம், அடுத்த நாள் காயத்ரி ஜபம். இப்படி ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு கார்டு போட்டிங்கன்னா கேலண்டர் மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சரி, ஆவணி மாதத்தில் இவ்வளோ விசேஷங்கள் வந்திருக்குமா? இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.